அனைவருக்கும் வணக்கம். சிங்கள ஊடகங்களில் அர்ச்சனா பற்றிய தவறான கருத்துக்கள், சிங்கள ஊடகங்கள் அர்ச்சனாவிடம் பேட்டி காண்பது போன்ற பல்வேறு சம்பவங்கள் அண்மை காலத்தில் பேசுபொருளாக காணப்படுகின்றது. சிங்கள ஊடகங்கள் அர்ச்சனாவுடன் பேட்டிகளை கண்டு அது தங்களுக்கு சாதகமான கருத்துக்களை அங்கிருந்து எடுப்பார்கள். பாதகமான அர்ச்சனா மீது சேறு பூசக்கூடிய கருத்துக்களை எடுத்து வெளியிடுவார்கள். மற்ற அர்ச்சனாவுக்கு ஒரு நல்ல கருத்துக்களை அவர்கள் வெட்டி விடுவார்கள். இவ்வாறு தொடர்ந்தும் சிங்கள ஊடகங்கள் அர்ச்சனாவுக்கு எதிராக செயற்பட்டு கொண்டு வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அர்ச்சனாவின் இனங்களுக்கு எதிரானவர் என்று சொல்லியும் இன முரண்பாடுகளை தோற்றிப்பர் என்று சொல்லியும் அர்ச்சனாவினுடைய பழைய காணொலிகளை தேடி எடுத்து அங்கு அவர்கள் தங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த காணொலிகளை மாற்றி அமைத்து அர்ச்சனாவுக்கு சேறு பூசுகின்ற நிலையில் சிங்கள ஊடகங்கள் பல காணப்படுகின்றன. சிங்கள ஊடகங்கள் அதிகளவு பேசுபொருளாக காணப்படுகின்றது. எனவே இந்த அடிப்படையில் தசந்த என்கின்ற சிங்கள ஊடகம் அர்ச்சனாவை கண்ட பேட்டியின் சாராம்சங்கள் இங்கு வழங்கப்படுகின்றன. இந்த காணொலி மிகச்சிறந்த ஒரு காணொலியாகவும் நீங்கள் இதுவரை பார்த்திராத ஒரு மிகச்சிறந்த காணொலியாக உங்களுக்கு அமையும் என்பது என்னுடைய நம்பிக்கையாக இருக்கின்றது. இதுபோன்ற காணொலிகளை நீங்கள் பார்ப்பதற்கு எமது காணொலிக்கு புதியவராக இருந்தால் அல்லது எமது காணொலியை நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்ப்பவராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுடைய காணொலியை உங்களுடைய உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நல்ல கருத்துக்களை எழுதுங்கள், நாங்கள் வரவேற்கின்றோம். லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுகின்ற லைக் எங்களுடைய காணொலி மக்களால் விரும்பப்படுகிறது என்ற அர்த்தத்தை ஏற்படுத்தும். அருகில் இருக்கிற பெல் பட்டனை அமர்த்தி உங்களுக்கான நோட்டிஃபிகேஷனை பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த பெல் பட்டனை நீங்கள் அமர்த்துகின்ற போது தான் நாங்கள் போடுகின்ற காணொலிகள் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி. நாங்கள் தொடர்ந்து செல்வோம். அதாவது சிங்கள ஊடகமான தசந்த என்கின்ற ஊடகம் அர்ச்சனா மீது சில கேள்விகளை கேட்டிருக்கின்றார்கள். அந்த கேள்விகளுக்கு அர்ச்சனா எவ்வாறான பதில் கூறுகின்றார், அந்த அவருடைய பதில்களிலிருந்து அவருடைய உண்மையான ஆளுமை, அரசியல் முதிர்ச்சி என்பன உண்மையில் தென்படுகின்றன. நாங்கள் செல்வோம், பார்ப்போம். அதாவது கேள்வி: நீங்கள் தற்சமயம் பலராலும் மனநலம் பாதிப்பு உற்றவர் என்று சொல்லி, அதாவது பைத்தியம் என்று சொல்லி எல்லோராலும் பல இடங்களில் உங்களுக்கு எதிராக கூறப்படுகின்றது. இதற்கு நீங்கள் என்ன கருத்து கூறுகின்றீர்கள் என்று இந்த கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு அர்ச்சனா நிதானமாக பதில் சொல்கின்றார். நிறைய பேர் என்னை பைத்தியம் என்று சொல்கின்றார்கள். நான் அவர்களுக்கு ஒன்றை சொல்ல விரும்புகின்றேன். நான் 20,000 வாக்குகளை பெற்று வந்திருக்கின்றேன். அதாவது வடபகுதியில் யாழ்ப்பாணத்தில் அங்குள்ள மக்களினுடைய 20,000 வாக்குகளை பெற்று பாராளுமன்றம் வந்திருக்கின்றேன். அவர்கள் என்னை பாராளுமன்றத்துக்கு நம்பி அனுப்பியிருக்கின்றார்கள். ஆகவே நான் தவறுகளை சுட்டி காட்டுபவன். அதாவது இந்த பாராளுமன்றத்துக்கு வாரதுக்கு முன்னர் கூட நான் தவறுகளை சுட்டி காட்டுகிறவன், அநியாயங்களை எதிர்க்கிறவன், ஊழல் மோசடிகளை வெளியிடுகிறவன். அந்த அடிப்படையில் நான் ஒரு யதார்த்தவாதியாக காணப்பட்டேன். யதார்த்தவாதி, வெகுசன விரோதி. இந்த நிலையில் தான் என்னை பிடிக்காதவர்கள் என்னை ஒரு பைத்தியம் என்று சொல்கின்றார். இதற்கு சிறந்த இன்னொரு எடுத்துக்காட்டையும் அவர் கூறுகின்றார். நான் தெல்லிப்பளை மருத்துவமனையில் பல காலம் பணியாற்றினேன். தெல்லிப்பளை மருத்துவமனை என்றால் உங்களுக்கு தெரியும். அங்கு மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் தான் அங்கு இருப்பார்கள். எனவே மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவ சேவையை நான் வழங்கினேன். அப்பொழுது அங்கிருந்த பைத்தியங்கள், அதாவது அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் என்னை பைத்தியம் என்று திருப்பி சொல்வார்கள். என்னை பார்த்து சிரிப்பார்கள். நான் அவர்களை பார்த்து சிரிப்பேன். இப்பொழுது உங்களுக்கு வழங்கியிருக்கும் என்னை பைத்தியம் என்று சொல்கிறவர்கள் அவர்களை பைத்தியங்கள் என்று சொல்கிற மாதிரியான பதிலடிய அந்த செய்தியாளருக்கு, தசந்த என்கின்ற செய்தியாளருக்கு அவர் வழங்கியிருக்கின்றார். இரண்டாவது கேள்வியாக தசந்த பத்திரிகையினுடைய நிருபர் கேட்கின்றார். நீங்கள் பாராளுமன்றத்துக்கு வந்த முதல் நாளே கதிரைக்கு பிரச்சனை எடுத்திருக்கின்றீர்கள். அந்த கதிரை சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் சம்பிரதாயங்கள், நடைமுறைகள், பாரம்பரியங்கள் இருக்கின்றன. அது உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் தொலைக்காட்சி பார்ப்பதில்லையா? அதாவது டிவி நீங்கள் பார்க்குறது இல்லையா? அங்கே டிவிகளில் இது சம்பந்தமான விளக்கங்கள் நீங்கள் பார்க்குறது இல்லையா என்று கேள்வி எழுப்பியிருக்கின்றார். இதற்கும் டாக்டர் அர்ச்சனா, அதாவது எம்பி பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா அவர்கள் இதற்கு கூறுகின்ற பதிலை நாங்கள் பார்ப்போமானால், உண்மையில் 2009க்கு பின்பு பாராளுமன்றம் தொடர்பில் நான் எதுவும் அறிவதும் இல்லை, பார்ப்பதும் இல்லை. அது எனக்கு தேவையும் இல்லை. டிவி பார்க்கறதில்லை. காரணம், என்னுடைய தந்தை இந்த யுத்த காலத்தில் இறந்திருக்கின்றார். அதாவது காணாமல் போய் அவர் இருந்திருக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன்.
அரசியல்வாதிகள் மீது எனக்கு கடும் கோபம், அவர்கள் மீது கடும் வெறுப்பு. அதனால் டிவி பார்ப்பதில்லை. நான் பாராளுமன்றத்துக்கு வந்தபோது, ஆனால் நான் பாராளுமன்றத்தில் நடக்கின்ற சில காணொளிகளை நான் டிவியில் பார்க்கின்ற போது கதிரைகளால் தூக்கி இன்னொருவருக்கு அடிப்பார்கள், அடிக்கப் போவார்கள், மிளகாய் தூளை மற்றவர்களுக்கு வீசுவார்கள், போத்தல்களால் வீசுவார்கள், தண்ணி போத்தல்களால் வீசுவார்கள். இவ்வாறான சம்பிரதாயங்கள் மீறுகின்ற சம்பவங்கள் தான் நான் அங்கே பார்க்குறேன். சம்பிரதாயம் தொடர்பில் அறிய அவசியம் எனக்கு இல்லை. நான் ஒரு வைத்தியர். தமிழ் பகுதியில் நடந்த மோசடிகள், ஊழல்கள், லஞ்சங்கள், அங்கு நடக்கின்ற பல தவறுகளை சமூக ஊடகங்களூடாக நான் வெளிக்கொணர்ந்தேன். அதன் காரணமாக மக்கள் மத்தியில் நான் பிரபல்யமானேன். ஆகவே மக்கள் என்னை எம்பி ஆக்கினார்கள். இனித்தான் நான் பாராளுமன்ற சம்பிரதாயங்கள், நடைமுறைகளை பற்றி கற்றுக்கொள்ளப் போகிறேன். நான் இப்போது ஒரு கற்றுக்கொள்பவனாகத்தான் காணப்படுகின்றேன். நான் ஒரு கற்றுக்கொள்பவன். இதை சரியாக புரிந்து கொள்ளுங்கள். இனிமேல் இதை புரியாமல் சில சிங்கள ஊடகங்கள் என் மீது சேறு பூசுகின்றன, அவதூறு கருத்துக்களை பரப்புகின்றன, என்னை தவறாக சித்தரிக்க வழிக்கிடுகின்றன. பல ஊடகங்களுக்கு என்னை தெரியும். சில ஊடகங்கள் தான் என்னை பற்றி தவறாக விமர்சிக்கின்றன. இதைவிட பல ஊடகங்களுக்கு என்னை பற்றி தெரியும். எனவே ஒரு சில ஊடகங்களுக்காக நான் அலட்டிக் கொள்ள வேண்டிய தேவை எனக்கு இல்லை. இவ்வாறு அந்த கேள்விக்கான பதிலை நசுக்காக, அதாவது என்னோட சொல்கிறேன், அதாவது மிகவும் சிறப்பாக ஆளுமையாக அந்த பதிலை அளித்திருந்தார். வசந்த பத்திரிகையின் 3வது கேள்வியாக, பாராளுமன்றத்தில் கையடக்க தொலைபேசி பாவிக்கக்கூடாது, அங்கு பாவனை தடுக்கப்பட்டிருக்கிறது, அங்கு லைஃப் விடக்கூடாது என்று அங்கிருந்து உங்களுக்கு யாராவது சொல்லவில்லையா என்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்கின்றார். இதற்கு எம்பி, அதாவது பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்களை எவ்வாறு பதில் சொல்கிறார்கள்? யாரும் எனக்கு சொல்லவில்லை. பாராளுமன்றத்து வெப்சைட்டில் இதுக்கு இருக்கிறது, அதை நான் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கவில்லை என்ற மாதிரியும், அங்கு யாரும் இதை பற்றி எனக்கு கூறவில்லை என்று சொல்லியும், 8ஆம் மற்றும் 6ஆம் நம்பர் கதிரைகள் யாருக்கு என்று தனக்கு தெரியாது என்று சொல்லியும், அதை பற்றி கூறவில்லை என்று சொல்லியும், 1ஆம் நாளில் எக்கதிரையில் யாரும் அமரலாம் என்பது அங்குள்ள நடைமுறை விதிகளில் ஒன்று என்று சொல்லியும், அதாவது பாராளுமன்றத்தின் தொடக்க நாளில் எவரும் எக்கதிரையில் அமரலாம், இன்னருக்கு தான் இன்ன கதிரை என்று சொல்லி அங்கு பிரித்து காட்டவில்லை. அருகில் உள்ள யாரும் இதை எனக்கு கூறவில்லை என்று சொல்லியும், சில டிக்டாக்கில் உள்ள சிங்கள ஊடகங்கள், சிங்கள சமூக ஊடகங்களில் உள்ள சில டிக்டாக் தளக்காரர் என்னை சபாநாயகர் கதிரையில் அமர்ந்திருக்கலாம் தானே என்று கேள்வி செய்கிறார்கள். அவர்கள் ஒன்றை சிந்திக்க வேண்டும். எடுத்த வச்சுக்கு அவர்கள் கதைக்கக்கூடாது. நான் கற்றவன், நான் ஒரு மருத்துவன். நான் கற்கின்ற காலத்தில், நான் பள்ளிக்கூட காலத்தில் கற்கின்ற போது எப்போவும் முன்வரிசையில் தான் இருப்பேன், பின்வரிசையில் இருப்பதில்லை. நான் பல்கலைக்கழகங்கள் படிக்கின்ற காலத்தில் கூட முன்வரிசையில் தான் இருப்பேன். அங்கு எல்லோரையும் கேள்வி கேட்பேன். ஆகவே நான் பாராளுமன்றத்துக்கு சென்ற போதும் முன்வரிசையில் தான் இருந்தேன். இது பற்றி எனக்கு அங்குள்ள சம்பிரதாயங்கள், நடைமுறைகள் தெரியாது. இனி வருங்காலங்களில் அதை நான் மாற்றி அமைப்பேன். இதை விமர்சிப்பதில் அர்த்தமில்லை என்று அதற்கு சிறந்த பதிலடியை கொடுத்திருக்கின்றார். வசந்தவினுடைய 4வது கேள்வியாக, கதிரை பிரச்சனை நடந்து கொண்டிருந்த போதுதான் நீங்கள் லைஃப் போட்டீர்களா என்று கூறப்படுகின்றது. அதாவது கதிரை பிரச்சனை, நீங்கள் அந்த பாராளுமன்றத்தில் உள்ள ஊழியர் ஒருவருடன் கதிரை பிரச்சனை சம்பந்தமாக அந்த ஊழியர் கூறுகின்ற போது தான் நீங்கள் லைஃப் போட்டீர்களா? இது சம்பந்தமாக உண்மையான கருத்து என்ன என்று தசந்த என்கின்ற பத்திரிகையின் நிருபர் கேள்வி கேட்டிருக்கின்றார். அதற்கு அர்ச்சுனா என்ன கூறுகிறார் என்று பாருங்கள். அர்ச்சுனா கூறும் பதில் இவ்வாறு அமைகின்றது. உண்மையில் லைஃப் விட முன்பே, உண்மையிலே அங்கே அந்த பிரச்சனை தொடங்குவதற்கு முன்னே நான் லைஃபை விட தொடங்கி இருக்கின்றேன். ஊழியர்கள் அதில் தலையிடவில்லை. அதாவது அங்கு இப்போ லைஃப் விடக்கூடாது என்று சொல்லி ஊழியர்கள் எவரும் தனக்கு தலையிடவில்லை என்று சொல்லியும், அந்த லைஃப் விட்டு கொண்டிருக்கின்ற காலப்பகுதியில் தான் அந்த கதிரை பிரச்சனை நடந்தது என்று சொல்லியும், அது லைவுக்குள் உள்ளடங்கியதாக அவர் கூறுகின்றார். ஏன் நீங்கள் என்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தை பார்ப்பீர்களாயின், நான் தினம்தோறும் லைஃப் விடுகிறேன். இங்குள்ள மக்களுக்கு நடக்கின்ற சம்பவங்கள், இங்குள்ள பிரச்சனைகள், என்னை நம்பி 20,000 வாக்குகள் அளித்த மக்களுக்கு பாராளுமன்றத்தில் என்ன நடக்கிறது, பாராளுமன்றம் எவ்வாறு இருக்கின்றது, அதனுடைய பாதைகள், வழிகள், அங்கு செல்கின்ற முறை, எங்கெங்கு வாகனங்கள் விட வேண்டும், எவ்வாறு உள்நுழைய வேண்டும் என்பவற்றை நான் லைவாக காட்டுகின்றேன். இதில் எந்த தவறும் இல்லையே. உள் வருகின்ற போதும் வெளிச்செல்கின்ற போதும் லைஃபை நான் செய்கிறேன். உண்மையில் பாராளுமன்ற ஊழியர்கள் என்னுடன் கதிரை சம்பந்தமான பிரச்சனைகளை கூறினார்கள். ஆனால் நான் அதற்கு முன்னமே லைஃப் விட துவங்கினேன். கதிரை பிரச்சனை தொடங்குகின்ற போது தான் புதிதாக நான் அந்த கதிரைக்காக லைஃப் விட்டதாக
சில ஊடகங்கள் சிங்கள ஊடகங்கள் இந்த கருத்தை சிங்கள ஊடகங்கள் கருத்தை வெளியிடுகின்றன. ஆனால் இதில் உண்மை இல்லை. அவ்வாறு எனின், அதாவது அவ்வாறாக இது தவறு என்று சொன்னால் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். தமிழ் சிங்கள மக்கள்கள் என்ற உணர்வுகளை நன்கு அறிந்து அதற்கேற்ற மாதிரியான அரசியல் செய்யவே நான் வந்திருக்கின்றேன். நான் ஏதாவது தவறு செய்தால் அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் நான் இந்த இடத்துல மன்னிப்பு கோருகின்றேன். இவ்வாறு பதில் கூறுகின்றார். 5வது கேள்வியாக நீங்கள் குறிப்பிடும் 5வது கேள்வியாக தசந்த என்கின்ற பத்திரிகையாளர் அர்ச்சனா மீது தொடுக்கப்பட்ட 5வது கேள்வியை நீங்கள் பார்த்தீர்களாயின் அவர் எவ்வாறு கேட்கின்றார் என்று சொன்னால், நீங்கள் குறிப்பிடுகின்ற ஒருவரை கடவுள் என்கின்றீர்கள். அதாவது நீங்கள் குறிப்பிடும் ஒருவரை அடிக்கடி கடவுள் என்று குறிப்பிடுகின்றீர்கள். இது பற்றி ஊடகங்களில் பல ஊடகங்களில் இது பற்றி வந்திருக்கின்றது. அந்த கடவுள் யார்? அது பற்றியும் நீங்கள் என்ன கருத்து கூற விரும்புகிறீர்கள்? இவ்வாறு கேட்ட கேள்விக்கு பதிலை அர்ச்சனா ராமநாதன், அதாவது பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதன் இவ்வாறு கூறுகின்றார் என்று சொன்னால், கடவுள் நான் மட்டுமில்லை, கடவுள் என்று பலரும் கூறுகின்றார்கள். அதாவது வடக்கு கிழக்கு தமிழர் தாயங்கள் என்று வாழ்கின்ற மக்கள், இதைவிட புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களும் அவரை கடவுள் என்று சொல்கின்றார்கள். இனத்துக்காக தன் மக்களுக்காக போராடியவர், உரிமைக்காக போராடியவர் தான் வேலுப்பிள்ளை பிரபாகரன். வடக்கு கிழக்கு புலம்பெயர் மக்கள் மட்டுமில்லாமல் தமிழ் மக்கள் எல்லோரும் அவரை கடவுளாக பார்க்கின்றார்கள். இப்போ அந்த அடிப்படையில் தான் நான் அவரை கடவுள் என்று சொல்கின்றேன். 2009 யுத்தத்தை முடித்து கொண்ட ஒருவரை நீங்கள் கூட கடவுள் என்று சொல்கின்றீர்கள். அவருடைய பெயரை நான் குறிப்பிட விரும்பவில்லை. அவரை 2022ஆம் ஆண்டு கபடு காக்கா என்று நீங்கள் தான் அவரை அரசியலில் இருந்தும் நாட்டிலிருந்தும் விரட்டி எடுத்திருக்கின்றீர்கள். இம்மாதம் 27ஆம் தேதி மாவீரர் தின நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்படுகிறது. தமிழர் தாயகங்களிலும் இதற்கான ஏற்பாடுகள் பூர்த்தியாகி கொண்டிருக்கின்றது. ஆகவே எம்மினத்துக்கு பாடுபட்ட அவர் கடவுளாக தமிழ் மக்கள் சித்தரிக்கின்றார்கள். தமிழ் சிங்கள பிரச்சனைகளுக்காக அப்படி இனவாதமாக நான் கூறவில்லை. எங்களுடைய இனத்துக்காக போராடியவரைத்தான் நான் கடவுள் என்று சொல்கின்றேன். இதை பலரும் கூறுகின்றார்கள். இன்னொரு விடயத்தை நீங்கள் பார்ப்பீர்களாயின் என்னுடைய ஃபேஸ்புக் தளத்தில் போட்டோ, அதாவது கவர் போட்டோவில் கார்த்திகை பூ இருக்கிறது. சிலர் இதை பிரிவினைவாதம் என்று கூறுகின்றார்கள், துரோகம் என்று கூறுகின்றார்கள். இது என்னுடைய சுதந்திரம். ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் அடிப்படை சுதந்திரம் இருக்கிறது. இது என்னுடைய பர்சனல் பிரச்சனை. உங்கள் தலைவரை நீங்கள் விரும்புகிறீர்கள், அதுபோல் எங்களுக்கு எது விரும்புகிறதோ அதை நாங்கள் விரும்புகின்றோம். இது தவறில்லை. வைத்தியத்தை விட்டுவிட்டு மக்கள் சேவை செய்ய வந்திருக்கின்றேன். எதையும் நான் எதிர்கொள்ள தயாராக இருக்கின்றேன். சேறு பூசுவர்களை கண்டு நான் அஞ்சி விட மாட்டேன். போரில் 20,000 மக்கள் இறந்திருக்கின்றார்கள். இரு பகுதியிலும் இழப்புகள் கணிசமான அளவு ஏற்பட்டிருக்கின்றது. எனவே இரு பகுதியினரும் அந்த இறந்தவர்களை நினைவு கூறுவதற்கான உரிமை இருக்கின்றது. எனவே அந்த இறந்தவர்களுக்காக சூட்டப்படுகின்ற ஒரு பூத்தான் கார்த்திகை பூ. எனவே இது பற்றி விமர்சிப்பது பெரிய விடயம் அல்ல. இதை பற்றி நான் அலட்டிக்கொள்ளவும் மாட்டேன். இவ்வாறு பதில் கூறுகின்றார். இதே போல தசந்த என்ற பத்திரிகையின் ஆசிரியர் 6வது கேள்வியை கேட்கின்றார். நீங்கள் 20,000 மக்களின் வாக்குகளை பெற்று இங்கு பாராளுமன்றத்துக்கு வந்திருக்கின்றீர்கள். சுயேட்சை குழு 17 போட்டியிட்டு அங்குள்ள மக்கள் 20,000 பேர் உங்களுக்கு வாக்கு போட்டு பாராளுமன்றம் அனுப்பியிருக்கிறார்கள். இங்கு வந்து தமிழ் சிங்கள இன குரோதங்களையும் இன பிரச்சனைகளையும் தூண்டுவராக நீங்கள் மாறுகிறதாக கூறுகிறார்கள். இது பற்றி என்ன கருத்து கூறுகின்றீர்கள் என்று கேட்கப்பட்டிருக்கிறது. இதற்கு அவர் கூறிய கருத்து மிகவும் சிறப்பாக அமைகிறது. இது பற்றி நான் முன்னமே கூறிவிட்டேன். ஒரு சில ஊடகங்கள் இதை பற்றி அலட்டிக்கொள்கின்றன. நான் அதை பற்றி அலட்டிக்கொள்ள மாட்டேன். தமிழர்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்க வேண்டும். வளங்கள் என்பன சமனாக பகிரப்பட வேண்டும். ஒரு இனத்துக்கு கூடவாகவும் இன்னொரு இனத்துக்கு குறைவாகவும் வழங்கப்படுவதில்லை. நியாயப்பாடுகள் இல்லை. எனவே இன முரண்பாடுகளை நான் வளர்க்க இங்கு வரவில்லை. என்னை அவ்வாறு கதைப்பதற்கு மக்கள் அனுப்பவில்லை. நான் இன முரண்பாடுகளை களைவனாகத்தான் இருக்கேன். அதை உருவாக்க கடைசி மட்டும் நான் செயற்பட மாட்டேன். சிங்கள மக்களுக்கு கிடைப்பது தமிழ் மக்களுக்கு கிடைப்பதில்லை. அதாவது தென்பகுதி மக்களுக்கு கிடைக்கின்ற சகல வளங்களும் வடக்கு கிழக்கு மக்களுக்கு கிடைப்பதில்லை. உதாரணம், கழனி பல்கலைக்கழகத்தை நீங்கள் பார்த்தீர்களாயின் அங்கு சகல வசதிகளும் காணப்படுகிறது. மாணவர்களுக்கு தேவையான எல்லா வசதிகளும் அங்கு வழங்கப்பட்டிருக்கிறது. மாணவர்கள் தங்களுக்கு சிறந்த கல்வியை அங்கு கற்றுக்கொள்கின்றார்கள். ஆனால் வடக்கில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இது அப்பட்டமாக இல்லை. அங்கு நீங்கள் பார்த்தீர்களாயின் இவையெல்லாம் மிக குறைவாகத்தான் காணப்படுகிறது. ஏன் நீங்கள் பாடசாலைகளை பாருங்கள். தென்பகுதியில் உள்ள பாடசாலைகளுடைய தரத்திற்கும் வடக்கு கிழக்கில் உள்ள பாடசாலைகள் தரங்களையும் நீங்கள் பார்த்தீர்களாயின் இதன் உண்மைத்தன்மை விளங்கும்.
மாணவர்கள் தேசிய மட்டத்திற்கு தெரிவு செய்யப்படுவதில்லை. தேசியத்துக்கு தெரிவு செய்து அங்கு வெற்றியீட்டப்படுவதில்லை. அங்கு வளங்கள் போதுமானதாக இல்லை. எனவே தேசிய மட்டத்துக்கு தெரிவில்லை. அதே மாதிரி கல்வி மட்டுமல்லாமல் சகல துறைகளிலான வளர்ச்சியைத்தான் நான் எதிர்பார்க்கின்றேன். அந்த சகல துறைகளுக்கான வளங்கள் சமனாக வடக்கு கிழக்கு என்று இல்லாமல் எல்லா மக்களுக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு பகிர்ந்தளிப்பு வேண்டும். அதாவது தொழில்துறை சார்ந்ததாக இருந்தாலும் சரி, விவசாயத்துறை சார்ந்ததாக இருந்தாலும் சகல துறைகளிலும் வளங்கள் சமனாக தென்பகுதியில் கிடைப்பது போல வடக்கு பகுதிக்கும் கிடைக்க வேண்டும். முன்னைய அரசியல்வாதிகள் இவ்வாறான கொள்கைகளைத்தான் செய்திருக்கின்றார்கள். ஆனால் தற்போதைய நிலையிலே அவ்வாறு நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் நான் இங்கு வந்திருக்கின்றேன். நான் எனது மக்களுக்கான வளங்களை பெற்றுக் கொடுக்கிறதுக்கு இங்கு சரியாக செயற்படுவேன். எனவே என்னுடைய கொள்கைகள், அதாவது அரைவாசி, அதாவது முன்னைய ஆட்சி காலங்களில் நீங்கள் பார்த்தீர்களா என்று சொன்னால் அரசியல்வாதிகள் இவ்வாறு வடக்கு பகுதிக்கோ கிழக்கு பகுதிக்கோ வழங்கப்படுகின்ற நிதிகளை திருப்பி விடுகின்றார்கள். அதில் பெருமளவு கொள்ளி அடிக்கின்றார்கள். அதில் பெருமளவு பணங்களை சூறையாடுகின்றார்கள். மிகுதி அரசுக்கு திருப்பி விடுகின்றது. அங்கு திட்டங்கள் நடைமுறைப்படுத்துவதில்லை. எனவே எமது வடக்கு கிழக்கு புறந்தள்ளப்பட்டதாக காணப்படுகின்றது. சமனான உரிமைகள் தமிழ் மக்கள், முஸ்லீம்கள், சிங்களவர்கள் என்றில்லாமல் அனைத்து மக்களுக்கும் சமனான உரிமைகள் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். 20,000 ஓட்டை பெற்று தமிழ் சிங்கள இனவாதத்தை தூண்டுவதனாக நான் வரவில்லை, அவ்வாறானவனும் அல்ல என்று அந்த கருத்தை சிறப்பாக கூறியிருக்கின்றார். 7வது கேள்வியாக, பல சிங்கள ஊடகங்கள் உங்களை பற்றி திரிவுபடுத்தப்பட்டு கூறப்படுகின்றது. இது பற்றி என்ன கூறப்படுகிறது என்று சொல்லி கேட்டதற்கு, தங்களுக்கு தேவையான என்னுடன் பேட்டி எடுக்கின்றார்கள். என்னுடன் பேட்டி எடுக்கின்ற போது தங்களுக்கு தேவையான கருத்துக்களை எடுக்கின்றார்கள். நான் கூறுகின்ற நல்ல கருத்துக்களை நீக்கின்றார்கள். ஆகவே தங்களுக்கு தேவையான கருத்துக்களை எடுத்து திரிவுபடுத்தி இனவாதத்தை தென்பகுதியில் உள்ள பத்திரிகைகளை தூண்டுகின்றன. நான் அவ்வாறான கருத்துக்களை கூறவில்லை. இனிவரும் காலங்களில் நான் அவற்றை வேறு விதமாகத்தான் அவர்களுக்கு பதிலளிக்கப் போகிறேன். அதாவது அவர்கள் ஒரு பேட்டி காணப்படுகின்ற போது அது லைவாகத்தான் நான் அந்த காணொலியில் அவர்களுடன் கதைக்கப் போகின்றேன். அவ்வாறாயின் அந்த பகுதியில் உள்ள அந்த நான் கூறுகின்ற கருத்துக்கள் வெட்டப்படவோ நீக்கப்படவோ புதிதாக சோடிக்கப்பட வேண்டிய தேவைகள் அவர்களுக்கு வராது. எனவே லைவாக விடுகின்ற போது தான் நான் அந்த பேட்டிகளுக்கு உடன்படுவேன். அந்த லைவாக பேட்டிகள் எடுக்கப்படாத போது அந்த பேட்டிகளுக்கு நான் உடன்பட மாட்டேன் என்று சொல்லி ஒரு சிறப்பான கருத்தை அவருக்கு கூறுகின்றார். இதைவிட தேர்தல் காலத்தில் தான் யாழ்ப்பாணத்தில் சாப்பாட்டு கடை ஒன்றில் சாப்பிடுவதற்கு இருந்தபோது ஒரு பெண் வேட்பாளர் தன்னிடம் வந்து தனக்கு வாக்களிக்கப்படும் கூறி துண்டு பிரசுரம் ஒன்றை நீட்டியதாகவும், இதேபோல் பாராளுமன்றத்தில் தங்களுக்கு உணவு வழங்குகிற சிட்டை சம்பந்தமான ஒரு சுட்டை தான் வாய் துடைத்ததாகவும் திரிவுபடுத்தி கூறுகின்றார்கள். எனவே இந்த திரிவுபடுத்தி கூறுவதற்கு நான் பொறுப்பாளி அல்ல என்று ஆணித்தரமாக தன்னுடைய பதிலை அங்களித்திருக்கிறார். என்னுடைய பிரச்சனைகளை சிங்கள மக்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். பல பத்திரிகைகள் தவறாக என்னை பற்றி கருத்துக்கள் கூறுகின்றன. இதே போல் தசந்த பத்திரிகையாளனுடைய சிங்கள ஊடகமான தசந்த பத்திரிகையாளனுடைய 8வது கேள்வியாக, இனி யாருக்கு நீங்கள் ஆதரவாக இருப்பீர்கள் என்று கேட்டதற்கு அதற்கும் சிறப்பான பதிலை வழங்குகிறார் மருத்துவர் ராமநாதன். அவர் கூறுகின்ற பதிலை நாங்கள் பார்க்கின்ற போது, தற்போது நான் அனுரா குமார திசாநாயக்காவுக்கு ஆதரவாக செயற்படுவேன். அவர் மக்களுக்கு பல நல்ல செயற்பாடுகளையும் முன்னேற்றகரமான விடயங்களையும் செய்து கொண்டு வருகின்றார். மோசடிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்து வருகின்றார். ஊழல்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்து வருகின்றார். இன நல்லிணக்கத்தை கட்டியெழுப்புவராக காணப்படுகின்றார். சில வேளைகளில் அவர் எதிராக தமிழ் மக்களுக்கு எதிராக செயற்படுவாராக இருந்தால் நான் அவரை கேள்வி கேட்பேன். தமிழ் மக்களுக்கு சரியாக செய்பவராக இருந்தால் நான் அவருக்கு உறுதுணையாக இருப்பேன் என்று கூறுகின்றார்.